வந்து நான் kejadian akibat இது போன வாரம் நான் டீச் பண்ணிட்டேன். அது வந்து P jika P maka Q ataupun P jika dan hanya jika Q. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்ச பிறகு இதுல இருந்து நம்ம ஆகாஷ் சொங்சாங் கான்ட்ராபோசிட்டிவ் இது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இம்ப்ளிகாசிக்குள்ள வருவோம். இம்ப்ளிகாசி ஓகே இம்ப்ளிகாசி படிச்சோன்னே ப்ரீமிஸ் படிப்போம். ப்ரீமிஸ் 1 ப்ரீமிஸ் 2 kesimpulan. இதை ஃபார்ம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க போன வருஷம் தெரியும் உங்களுக்கு. kesimpulan இது படிச்சு முடிச்ச கையோட aruhan dan didaktif. ஓகே aruhan didaktif படிப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஆக்சுவலி முடிஞ்சு ஆக்சுவலி. So hujah kila வந்து நமக்கு kejadian akibat அப்புறம் jika P maka Q P jika dan hanya jika Q இது கீழ வந்து ஆகாஷ் சொங்சாங் கான்ட்ராபோசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிகாசி கீழ வருவோம். இம்ப்ளிகாசி முடிஞ்ச உடனே premis 1 premis 2 kesimpulan அதுக்கப்புறம் arohan dan deductive இவ்வளவுதான். ஆனா இதுலயும் எங்கேயுமே கல்குலேஷன் கிடையாது. அது கல்குலேஷன் ஸ்டில் அதே பிஎம் ஓட ஸ்டேட்மெண்ட்ல ஐஆர்ல தான் போவோம் நம்ம. So it goes like this. So போன வாரம் நம்ம இங்க தான் ஸ்டாப் பண்ணோம் ஆக்சுவலி. Jika dan hanya jika போன சொல்லியிருந்தேன் kejadian akibat. So ஒரு contoh என்ன பண்ணனாக்கா jika hujan maka banjir. Simple. So இது வந்து kejadian இது வந்து akibat. Hujan வந்தனால banjir akibatnya banjir. புரியுதுங்களா? So அப்ப அது எப்படி வரும்னாக்கா இந்த மாதிரி தான் பாருங்க. Jika K boleh dibahagi tepat dengan 5 பாருங்க K ialah dibahagi tepat dengan 5 அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரப்ப மக்க போட்டாங்க மக்க போட்டு அடுத்த ஸ்டேட் எழுத வேண்டியதுதான். So just connecting அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியணும். அந்த ஜிக்கவும் மக்கவும் விட்டினாக்கா புnyata 1 புnyata P புnyata Q நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஜிக்க dengan மக்க எடுத்துட்டோம்னாக்கா புnyata P புnyata Q அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது எதையுமே நீங்க மாற்ற தேவையில்லை. இது வந்து tuliskan dua implikasi ரைட். அப்ப நம்ம இந்த ஜிக்க hanya jika நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு இம்ப்ளிகேஷன் கிடைச்சிடும். ஒன்னாவது இம்ப்ளிகேஷன் வந்து A kuasa 2 ialah nombor ganjil. ரெண்டாவது இம்ப்ளிகேஷன் வந்து A ialah nombor ganjil. இதான் இம்ப்ளிகேசி. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஜிக்க hanya jika நான் எடுத்துட்டேன்னாக்கா ஒன்னாவது இம்ப்ளிகேஷன் வந்து theta ialah suruh tirus ரெண்டாவது வந்து theta kurang daripada 90. சார் அந்த நம்பர் கஞ்சல் வந்து இப்ப வந்து இப்ப அந்த கேள்வி வந்து 15ல இருக்கு அந்த மாதிரி தான் எழுதணும். ஜிக்க போட்டுட்டு A cos 2 அப்படி வந்து நான் அந்த கோட் போட்டுருக்கேன். இதை மட்டும் நீங்க எழுதுனா போதும். ஒண்ணு எழுதுங்க. இம்ப்ளிகாசி 1 இம்ப்ளிகாசி 1 எழுதிட்டு இது எழுதுங்க. இம்ப்ளிகாசி 2 இது எழுத வேண்டியதுதான். அவங்க ரெண்டு இம்ப்ளிகேஷன் கேக்குறாங்களே அவ்வளவுதான். அப்ப இது வரப்ப இம்ப்ளிகேஷன் 1ன்றப்ப இது வரும், இம்ப்ளிகேஷன் 2ன்றப்ப இது மட்டும் வரும். சார் கோட் போடணுமா எழுதணுமா? அந்த கீழ 15வது எழுதிக்காங்க அந்த மாதிரி கோட் போட்டு கூட இது இம்ப்ளிகேஷன் 1 இம்ப்ளிகேஷன் 2 போட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான் நீங்க. சோ கன்சிடர் இது வந்து 1 இது வந்து 2. ஓ அந்த மாதிரி ஓகே சார். இம்ப்ளிகேஷன் 1 வந்து H ialah nombor negatif, இம்ப்ளிகேஷன் 2 வந்து H kurang daripada kosong நீங்க எழுதணும். ஓ ஓகே சார். Barengan berdasarkan anti kejadian akibat diberikan bila satu implikasi untuk setiap jawapan berikut. So ஒரு implikasi எழுத வேண்டியது அப்படியே நம்ம. இப்போ வந்து இது ரைட்டா வரும். ஒன்னாவது இப்ப நான் வட்டம் போட்டுருக்கேன். இது ரைட்டா வருங்க. ஒன்னாவது ரைட். ஓகே வெரி குட். ஓகே இது வந்து ரைட்டான ஸ்டேட்மென்ட். இது வந்து ரைட்டான ஸ்டேட்மென்ட். ரெண்டாவது ராங் ஆன்சர். அது ராங் சார். ஓகே. சோ இந்த சிம்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிம்பல் வந்து டான். இந்த சிம்பல் வந்து அர்த்தாவ். நான் போன கிளாஸ்ல கொடுத்திருந்தேன் ஆக்சுவலி. சரிங்களா? ஓகே. and then இந்த சிம்பலும் போட நான் கொடுத்திருந்தேன். இந்த சிம்பல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்படி வந்துச்சுன்னா வந்து புக்கான் தானே? ஆமா சார். ஓகே இப்போ இது ரைட்டா ராங்? புக்கான் போட்டா இது பல்சுவா மாறிடும். ஆமாவா? ஆமா. அப்ப இது வந்து பல்சுல. இது வந்து புக்கான் போட்டனாக்கா பனாரா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து பனாஃபியன் கீழே இருக்கு. இப்ப பனாஃபியன் கீழே இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னாக்கா இப்ப இந்த சிம்பல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட், பி வந்து ரைட். இப்ப பனாஃபியன் கீழே போனுச்சுனாக்கா இந்த சிம்பல் வந்து திரா சமடுங்கன்றான். திரா சமடுங்கன்னா அப்ப ராங் ஆச்சு. அது ரைட் ஆக்சுவலி. அவன் ராங்னு சொல்றான். அப்ப நம்ம நீ சொல்ற
சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா? ஓகே சார். இன்னொரு காலம் என்ன சார்? அது வரணுங்கிறேன். ஓகே, அப்ப இது வந்து டான்ன்றப்ப ஏதாச்சும் ஒண்ணு ராங்னாலும் ராங்கா மாறிடும். அத்தாவுன்றப்ப ஏதாச்சும் ஒண்ணு புத்தோல்னாலும் புத்தோல். புரியுதுங்களா? இப்ப இது வந்து duo tujo kosong darab dengan 10 kosong 4 1 2 3 4 5. அப்ப இது வந்து sudah salah lah. இது பார்த்தோம்னாக்கா 1 2 3 4 இது வந்து ரைட். சோ இங்க பெனாஃபியன் கீழ வரப்ப ஒருத்தர் மாறிடும். இது பெனாஃபியன் வரப்ப இது ரைட்டா மாறி இது ராங்கா மாறிடும். அகைன் இது ராங் இது கரெக்ட். இது வந்து என்னையா என்ன சிம்பிள் மேல போட்டுங்க. மூணாவது நாலாவது போடணும். இது ரெண்டுமா? அப்ப இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இது டான். ஓகே, டானுக்கு வந்து இந்த சிம்பிள் பாய்ப்பாங்க, அத்தாவுக்கு வந்து இந்த சிம்பிள் பாய்ப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வரப்ப அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவுல டான் அத்தாவ். ஓகே சார். போன வாரம் கிளாஸ்ல வந்து நான் பாக்குறேன். போன வாரம் கிளாஸ்ல நான் எழுதியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே, புரிஞ்சுங்க உங்களுக்கு? இந்த சிம்பிள்னா டான், என் யூ, என் வந்து டான், யூ வந்து அத்தாவ். ஓகே சார். ஓகே, இப்போ வந்து டுவோ எல்லாம் நம்பர் இருக்குன்னா அது கரெக்ட். டுவோ எல்லாம் புக்கான் நம்பர் என்ன தெரிய மாட்டேன் எனக்கு ஆக்சுவலிங்க. நம்பர் டுவோ எல்லாம் புக்கான் நம்பர் அதுவும் வந்து புக்கான் போட்டான். புக்கான்னா ராங்கா, டுவோ வந்து ரொம்ப போட்டானு தான் ஆக்சுவலி. டுவோ இல்ல நம்பர் இருக்குன்னா டுவோ இல்ல நம்பர் போட்டான், ரெண்டுமே ரைட்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க புக்கான் போட்டுட்டனால இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சோ அப்ப ஆட்டோமேட்டிக் இங்க ராங் இங்க பத்தோல் ஆயிரும். and then again இங்க ராங் இங்க பத்தோல. என்ன போனா சொன்னால டுவோ எல்லாம் நம்பர் போட்டானு, டுவோ எல்லாம் நம்பர் இருக்குன்னா டுவோ எல்லாம் நம்பர் போட்டானு. சார் 16 ஸ்டெப்ல இருக்கு மேல. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார். ஓகே, 16 ஸ்டெப்ல இருக்கு சார். ஓகே, kenyataan macam yang benar. சொல்லுங்க. 16 ஸ்டெப்ல G சார். G இதுங்களா? ஓகே, titik 02 berada paksi X. இது வந்து paksi X ல இருக்கு கரெக்ட். ஏன்னா X கோசம். இல்ல இது ராங். ஏன்னா paksi X வந்து கோசம் போட்டிருக்கான். அப்போ வந்து அது paksi X ல இல்ல. அப்போ ஒண்ணா வந்து ராங். berada paksi X இது ரைட். ஒன்னு ரைட் ஒன்னு ராங் ஆக்சுவலி. இது எப்படி எழுதுறது சார்? இது berada paksi இது எப்படி எழுதுறது சார்? டான் போட்டு எழுதுறது. அத்தாவ் தானே? அத்தாவ். ஏன்னா ஒன்னு பிள்ளை ஒன்னு ரைட் இல்ல. அப்ப அத்தாவ் பாய்க்கணும். ஏன்னா பின்னார் வேணும் அவனுக்கு. இப்ப பின்னார் வேணும்னா நம்ம அத்தாவ் பாய்ச்சாகணும். இது அந்த ஒன்னு பிள்ளை ஒன்னு ரைட். titik 02 berada di paksi X atau titik 20 berada di paksi X. அப்படி எழுதலாம். இல்லனா titik 02 atau 20 berada di paksi X. சரி, அது ரெண்டு ரைட்டா இருந்தா டான் எழுதணுமா? ரெண்டு ரைட்டா இருந்தா டான் எழுதணும். ரெண்டு ரைட்னா டான் ஆட்டோ இது போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். ஓகே சார். நீங்க பின்னார் கேட்டதுனால இது எல்லாமே நீங்க அத்தா போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துருக்கும். நான் பாதி அத்தாவ் தான் சொல்லுங்க. நான் எல்லாம் அத்தாவ் தான் சார். இதுதான் என்ன போட்டேன். இப்ப பி வந்துட்டுனா ஒன்னாவது ஸ்டெப்மெண்ட் ரைட், ரெண்டாவது ரைட். அப்ப இங்க டானும் பாய்க்கலாம் அத்தாவும் பாய்க்கலாம், ரெண்டுமே பாய்க்கலாம், பிரச்சனை இல்ல. சார் அந்த கோசம் இது எப்படி சார் கால்குலேட்டர் தட்டுவாங்க? இந்த ரெண்டு ஒன்னாரு கால்குலேட்டர்ல வந்து இங்க புஞ்ச கோச தீக்க இருக்கு இல்லையா? அந்த கோச டூக்கு மேல இருக்கும். அதே மாதிரி புஞ்ச கோச தீக்க இந்த ஷிஃப்ட் தட்டி மூணு தட்டணும். அது தட்டிட்டு இந்த குறி தட்டி ரெண்டு ஒன்னா தட்டணுமோ? ஆமா, அதுதான். ஓகே சார். சொல்லுங்க, வேற கேள்வி கேட்டு நேரம். இல்ல சார், ஓகே தான் சார். தேங்க்யூ சார்.
Okay, very good. Okay. So இன்னைக்கு போமா வேற ஏதாச்சும் கேள்வி இருக்காச்சா? இல்ல. Okay, right. Go for today's class. Okay, right. வருவா. சரி, இப்ப உங்களுக்கு ஊஜால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இந்த கஜடியால ரெண்டு மெத்தட் இருக்கு. ஜிகே மக்கட்டுங்க, ஜிகே ஹானிய ஜிகே. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். இல்ல. Very good. Okay. Untuk implikasi P, jika hanya jika bagi implikasi yang berikut. Okay, so penjelasan K ialah nombor perdana, jika hanya jika இந்த இதை வந்து அவன் திருப்பி மாத்திருக்காங்க. இப்ப இந்த ஜிக்க hanya இந்த மெத்தட இப்ப இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி ஜிக்கவும் மாக்கவும் எடுத்துட்டு இந்த நடுவுல வந்து ஜிக்க hanya ஜிக்க போட்டுட்டாங்க பாருங்க. ஏன்னா ரெண்டுமே மாத்தலாம். bentukan implikasi P, implikasi berikut. வேற இந்த இம்ப்ளிகேஷனுக்கு another implikasi berikut. ஜிக்க hanya ஜிக்க மாத்துறப்ப ஜிக்க மாத்தியத்துல நடுவுல போட வேண்டியதான். இப்ப சொன்ன மாதிரி வந்து tuliskan dua implikasiனால tuliskan dua implikasi berdasarkan P jika hanya jika Q berikut. இப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் பாருங்க. jika hanya jika நான் எடுத்துட்டேனாக்கா ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் punca kuasa A 15 2 implikasi. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இது வந்து 1, இது வந்து 2 ataupun P implikasi 1 விளங்கல சார். அதே மாதிரி கச்சா பண்ணி சார். இல்லையா சார் சொல்லுங்க. வணங்குது சார். கூப்பிட்டு வருதா? சார் விட்டு விளங்குது சார். ஓகே ஓகே முதல்ல தான் நான் போறேன். Oke, so முதல்ல மாதிரி தான் பாருங்க. tuliskan dua implikasi berikut, implikasi P dan jika hanya jika Q. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல மாதிரி தான். இதை நான் வெட்டிட்டேனாக்கா எனக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதான் மொத்தம். இது P, இது Q. அதை போன் 1 dan 2. ஆனா இதை நம்ம வந்து இப்படியே விட முடியாது. இது வந்து எழுதணும். முதல்ல வந்து ஜஸ்ட் ஐடென்டிபிகேஷன் தான். இப்ப எழுதுறப்ப அதே மாதிரி ஜிக்க உள்ளதுக்கு வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. இம்ப்ளிகேஷன் இதுவும் வரப்ப இது இங்க போயிரும், இது பின்னால வந்துருது. அதேதான் மாத்தி மாத்தி முதல்ல ஜிக்க hujan maka banjir. இப்ப என்னன்னா ஜிக்க banjir maka hujan மாறும், இடம் மாறும். So implikasi 1, implikasi 2 just rotate the places. இந்த place வந்து rotate பண்ண வேண்டியதுதான். ஜிக்க hanya ஜிக்க கொடுத்தாங்கனாக்கா புரியுங்களா? புரியுது சார். ஓகே ஓகே. சோ இப்ப முதல் மாதிரி தான். இப்ப நம்ம வந்து bentukan implikasi jika அவன் கொடுத்துறேன். இப்ப jika maka தான் பாய்க்கணும். அப்ப இங்க வரப்ப வந்து jika x sama dengan 3 maka x kuasa 4 sama dengan 81. புரியுதுங்களா? சோ இப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் kejadian jika x 4 அப்படி வந்துருமா? இல்ல இவ்வளவுதான். இதான் ஆன்சரு. அவ்வளவுதான். ஒரு இம்ப்ளிகேஷன் கேக்குறான், ஒரு இம்ப்ளிகேஷன் அவ்வளவுதான். அவன் கொடுத்தது அப்படியே அதை நம்ம எதுவும் மாற்றக்கூடாது. ஜிக்கு மாக்க மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஓகே சார். சரிங்களா? சோ என்சிக்கு தெரியும். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும். இது முன்னுக்கு வந்து நம்ம ஜிக்க போட்டுக்கணும். ஏன்னா அவன் ஜிக்க சொன்னால ஜிக்க AX kuasa 3 tambah BX kuasa 2 tambah CX tambah D sama dengan kosong ialah persamaan kubik, maka A tidak sama dengan kosong. அது அப்படியே எழுத வேண்டியதான். ஜஸ்ட் நீங்க அந்த ரெண்டு இடத்துல kalau dia minta dua implikasi, இதே தான் எழுத போறீங்க. கொஞ்சம் மாத்தி எழுதுவீங்க. எப்படி மாத்தி எழுதுவீங்கன்னாக்கா jika A tidak sekosong maka AX kuasa 3 tambah BX kuasa 2 tambah C tambah D sama dengan kosong ialah persamaan kubik.
இப்படி வரும். இது ரெண்டு இம்ப்ளிகாசி. டூ லெஸ் கேன் டூ இம்ப்ளிகாசினா அதேதான். பட் ஆனா வந்து பின்னாடி முன்னுக்கும் முன்னுக்கு பின்னாடியும் போயிடும். ஓகே சார். திரும்பி சொல்லுங்க சார். என்னையா? இல்ல இல்ல லைன் பிரேக் பண்ணிச்சு. திரும்பி சொல்லுங்க சார். ஓகே கொண்டாருங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கேள்வி செய்யணும்னாக்கா, லெட்ஸ் சே they ask you to do something. ஓகே, இப்போ வந்து நான் இந்த கேள்வி செய்றேன். jika n tolak 5 lebih daripada 2n, maka n kurang daripada negatif 5. இது வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் செஞ்சாச்சு. bentuk implikasi ஒண்ணுதான் சொல்றான். இதுவே அந்த இடத்துல கேள்வி வந்து duo இம்ப்ளிகேஷன்றான். bentukan duo இம்ப்ளிகேஷன்றான். இது ஒண்ணு செஞ்சாச்சுல. அடுத்தது என்ன ஆகும்னாக்கா, ஓகே, duo இம்ப்ளிகேஷனாக்கா இது ஒன்னாவது. ரெண்டாவது வந்து jika பின்னால முன்னுக்கு வந்துரும். n kurang daripada negatif 5 maka n tolak 5 lebih daripada 2n. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது பாருங்க பின்னால போயிருச்சு, இது வந்து முன்னுக்கு வந்துருச்சு. இதுதான் duo இம்ப்ளிகேஷன். kejadian akibat sama, ஆனா ரெண்டு இம்ப்ளிகேஷன் செய்யறோம் நம்ம. அதே ஜிகே மக்கள் தான், ஆனா இடம் மாறும். PQ வந்து இடம் மாறும். முதல்ல PQ வந்துச்சுன்னா அப்புறம் QP மாறிடும். அப்படி வந்து அவன் duo இம்ப்ளிகேஷன் கேட்டிருந்தானாக்கா கண்டிப்பா இருக்கும், கீழே இருக்கும் டீட்டா ஷோஜோலாம். அவன் duo இம்ப்ளிகேஷன் எங்க இருக்கு? tuliskan duo implikasiன்றா. berdasarkan P jika dan hanya jika, இந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க ஆக்சுவலி. jika hanya jika. சோ இப்போ இது முதல் இம்ப்ளிகேஷன் என்னது? jika dan hanya jika நான் எடுத்துட்டேனாக்கா முதல் இம்ப்ளிகேஷன் இது, ரெண்டாவது பின்னால் உள்ளது. சோ அப்ப எப்படி எழுதுவோம் நம்ம? இப்ப jika சொல்லுங்க. jika PQR, very good. Polygon sekata. Maka PQ bersama dengan QR bersama dengan PR, sir. Very good. இன்னொன்னு ரெண்டாவது இம்ப்ளிகேஷன், jika PQ bersama dengan QR bersama dengan PR, maka okay, PQR adalah polygon sekata, sir. Very good. PQR ialah polygon sekata. அவ்வளவுதான். சோ duo இம்ப்ளிகேஷன் அவன் கொடுத்தது வந்து duo இம்ப்ளிகேஷன். அந்த ஆயத்தை எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே எழுத போறோம். நம்மளோட வேலை ஜிக்கு மார்க் எடுத்து எழுதுலாம். இந்த பாப்புல நீங்க ஜிக்கு மார்க் புக்கான் சீஜா ஜிக்கு தான் ஹானி ஜிக்கு இதுதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. வேற எதுவும் நீங்க மாற்ற போட்டு கிடையாது. அப்படி எழுதப்படும், எதையும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நஃபியான்னு கேட்டா மட்டும்தான் சீஜா அப்ப புக்கான் வரும். இப்போ நஃபியான்னு கேட்கலாம் அதுவும் வராது. கொடுத்தது அது மாறாம அச்சு அப்படியே எழுத வேண்டாம். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா tentukan NC kejadian akibat. சோ நார்மலா வந்து முன்னுக்கு வர்றது வந்து முதல்ல வெட்டிடுவோம். ஜிக்கு தேவையில்ல, மக்க தேவையில்ல. அப்ப இது வந்து kejadian. பின்னால வர்றது வந்து akibat. இது kejadian, இது akibat. முன்னுக்கு kejadian, பின்னால akibat தான் வரும். ya sentence மாறிச்சுன்னா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா. jika X jika kena வெட்டிட்டேனாக்கா X ialah nombor bulat வந்து kejadian, 2X ialah nombor genap வந்து akibat. சரிங்களா? contohkan implikasi jika dan hanya jika PQ. So இங்க கொடுத்துட்டான் jika K ialah kuasa 2 sempurna maka punca K ialah nombor bulat. இங்கயா jika K ialah nombor bulat maka K ialah kuasa 2. இதேதான் மேல கீழ வந்து ரெண்டு இம்ப்ளிகேஷன் இருக்கு. So you just take the first one. இது வெட்டிடுவோம், இதையும் வெட்டிடுவோம். அப்ப இந்த இடத்துல இந்த மார்க் இடத்துல தம்பாலா jika dan hanya jika. அவ்வளவுதான். K ialah nombor kuasa 2 sempurna. Jika dan hanya jika punca kuasa K ialah nombor bulat. புரிஞ்சுங்களா? ஓகே சார். Sama macam இங்கேயும் jika வெட்டிட்டு maka வெட்டிட்டு P bertilan dengan Q sama dengan P jika dan hanya jika P subset Q. இது வந்து நம்ம subset சொல்லுவோம். இது பேர் வந்து subset. Subset bagi Q. Just do like that lah. புரிஞ்சுங்களா? ஓகே சார். So far any question? Am I going too fast?
புரியாம இருக்கா கஷ்டம்? ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா இல்ல சார். ஓகேண்ணே. ஓகே ஓகே வெரி குட். சரி சொல்லுங்க. ரொம்ப புரியலன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் லெட் மீ நோ. இப்போ ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் மாத்திடுறேன். சொல்லி இதனாலும் புரிஞ்சிருச்சு. சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ உங்களுக்கு அது மேல அது கிளியரா புரிஞ்சிச்சுன்னா இந்த பார்ட், இந்த லட்சியம் இருக்குல்ல, இந்த பிராக்டிஸ் டிகப் அண்ட் சத்துடி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். இந்த பார்ட் வந்து கண்டினியூஸோட தொடர்ச்சியா தான் வருது. ஒண்ணு மாதிரி ஒண்ணு எல்லாமே சம்பந்தமா உள்ளது. நீங்க ஒன்னாவது புரியல, ரெண்டு புரியல, மூணு அறவே புரியாது. சோ இப்ப இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த பார்ட் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈஸி. ஓகே சார். ஏன்னா அதே தான் ரொட்டேட் பண்ண போறோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, jika Ali seorang pengawas maka Ali seorang yang berdisiplin. இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஒன்னாவது. ஓகேங்களா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. P வந்து Ali seorang pengawas, Q வந்து Ali seorang yang berdisiplin. இதுதான் பேசிக் ஸ்டேட்மெண்ட். ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட வச்சு இங்க ஒன்னாவது கேட்பான், ஆகாஷ் nyatakan ஆகாஷ் அப்படின்னுவான். ஆகாஷ் கேட்டா அது மாதிரிதான் இங்க நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் திருப்பி இங்க செய்வோம். டிசிப்ளினை தூக்கி முன்னுக்கு போட போறோம், pengawas தூக்கி பின்னால போட போறோம். jika Ali seorang yang berdisiplin maka Ali seorang pengawas. பாருங்க, ஆகாஷ் கேட்கிறப்ப அது எதை மட்டும் என்ன செஞ்சோமோ அதேதான் ஆகாஷ் நம்ம செய்யறோம். புரிஞ்சுங்களா? ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்புறம் ஒன்னாவது இடம் மாறுது. சொல்லுங்க. சொங்சாங் வந்து திருப்பி நீங்க ஒரிஜினல் பின்னாட்டம் என்ன இருக்கோ சொங்சாங் என்ன அர்த்தம், தலைகீழா மாத்துறோம். ரைட் ராங்னு சொல்லணும், ராங் ரைட்னு சொல்லணும். அதான் தலைகீழா வர்றது. ரைட். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, jika Ali seorang pengawas. அப்ப இங்க jika Ali bukan seorang maka Ali seorang tidak berdisiplin. Tidak bukan வந்துரும். சொங்சாங்னா just add tidak dan bukan. புரிஞ்சுங்களா? ஓகே சார். அது வந்து மாத்தி தருமா இல்ல எங்க எப்படின்னு அந்த மாதிரி இருக்கா சார்? முன்னுக்கு புக்கால் அப்படியே நேரக்கா வரும். கொன்ட்ரா பாசிட்டிவ் தான் மாத்தி வரும். அதே சொங்சாங் நேரக்கா அப்படியே எழுதாது. நீங்க கொன்ட்ரா பாசிட்டிவ் நீங்க மாத்தி எழுதணும். ஆகாஷ் வந்து எடுக்கணும். நீங்க பாருங்க, jika Ali seorang tidak berdisiplin maka Ali bukan seorang pengawas. இது பாருங்க இடம் மாறிடுச்சு. டிசிப்ளின் முன்னுக்கு, pengawas பின்னால. இங்க பாருங்க, pengawas முன்னுக்கு, டிசிப்ளின் பின்னால. சோ அதேதான் திரும்பி மாறி வருது. ரெண்டு ayat வந்து tidak bukan பாய்க்காம ரெண்டு ayat tidak bukan பாய்ச்சி முன்னுக்கு பின்னால. But you must remember lah which is songsang, which is contrapositive. songsang வந்து penyataan இருந்து வருது, contrapositive வந்து ஆகாஷ்ல இருந்து வருது. புரிஞ்சுங்களா? ஓகே சார், புரியுது. ஓகே நான் நேரடியாக லத்தியம் அனுப்பிடுறேன். ஸோ இது உங்க செய்ய முடியுமா? ஓகே, நம்ம எல்லாம் இந்த நாளையில செய்வோம். நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த 4 கேள்வி முதல்ல நீங்க விட எழுதுங்க. நான் கொஞ்ச நேரத்துல விட செக் பண்றேன். உங்களுக்கு என்ன விட கஷ்டம் பாக்குறேன். ஓகே சார். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. வச்சுடுங்க வரேன். இந்த லத்தியம் செய்வோமா? இல்ல இது செய்யுங்க ஒன்னா செய்யுங்க. இன்னொன்னு இல்ல, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகும். ஓகே, நான் இங்க டீச் பண்ணிடுறேன். இந்த சிம்போல் பாருங்க, இந்த சிம்போல் இது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ். இப்ப penyataan வரப்ப வந்து நான் இங்க எழுதுறேன், jika x kuasa 2 kurang daripada kosong maka x kuasa 2 tambah 3 lebih daripada kosong. Mana penyataan Akas apa iடம் மாறும். jika x kuasa 2 tambah 3 lebih daripada kosong maka x kuasa 2 kurang daripada kosong. சொங்சாங்ன்றப்ப என்ன சொன்னே, அது புக்கான் தீடான்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம புக்கான் தீடா எழுத முடியாது. புக்கான் தீடா எழுத முடியாது. என்ன ஒன்னாக்கா நீங்க நல்லா பாருங்க, நான் எழுதுறேன்னு jika x kuasa 2 lebih daripada kosong maka x kuasa 2 tambah 3 kurang atau sama dengan kosong. சிம்பிள் பாத்தீங்களா? அது அந்த பக்கத்து பார்த்த சிம்பிள்ல நம்ம இந்த பக்கத்து திருப்பி எழுதுறோம். ஓகே சார்.
இந்த இடத்துல சிம்பிள் பாருங்க வரும். இந்த பக்கெட் இப்படி பார்க்க சிம்பிள இங்க எழுதுறப்ப பாருங்க நான் வந்து இந்த பக்கெட் பார்க்காம எழுதியிருக்கேன் நானு. அந்த சிம்பிள் அந்த பக்கெட் போயிட்டு சம்மடுங்கன் வந்துடும். இதுவே சம்மடுங்கன் போட்டுருந்தானாக்கா நம்ம கீழே எழுதுறப்ப சம்மடுங்கன் எழுத மாட்டோம். இப்ப அவன் ஏற்கனவே இப்படி கொடுத்துருந்தானா நம்ம கொன்ட்ரா பாசிட்டிவ் நம்ம சொங்சாங்கன் செய்யறப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து தலைகீழ இப்படிதான் வரும், சம்மடுங்கன் வராது. சோ இதுதான் நேர்மறையா எழுதுறது ஆக்சுவலி. புரியுது உங்களுக்கு? இப்படி கொடுத்திருந்தா இந்த மாதிரி எழுதுவோம் நம்ம சொங்சாங்கன் வரப்ப புக்கான் பினாஃபியான் கீழே போறப்ப. இதுவே வந்து அவனே சம்மடுங்கன் கொடுத்துட்டான் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா பினாஃபியான் கீழே போறப்ப ஜஸ்ட் கோடு, இந்த கோடு இருக்காது. கோடு கொடுத்திருந்தா நீங்க கோடு போடாதீங்க. அவன் கோடு கொடுக்கலன்னா நீங்க கோடு positif kontra positif dengan சொங்சாங்க போறப்ப நான் கோடு போடுறேன். ஏன்னா அவங்க கோடு கொடுக்கல. அவன் கோடு கொடுத்திருந்தானா நான் கோடு போட மாட்டேன். புரிஞ்சுங்களா? ஓகே. சோ அப்ப வந்து இந்த சிம்பிள் இருந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ல. அந்த மாதிரி கேள்வியும் வரும் நமக்கு ஆக்சுவலி. சோ அப்ப அந்த மாதிரி வரப்ப மாறும். இதே சம்மடுங்கன் வந்துச்சுனாக்கா நம்ம இப்படி மாத்திடுவோம். திடா சம்மடுங்கன். இது வந்து போனா சொன்னேன் நானு. புக்கான் தவிர நம்மளுக்கு ரெண்டு சிம்பிள் வரும். ஒன்னு வந்து புக்கான் திடா இருக்கும். அதுக்கப்புறம் சம்மடுங்கன் வந்துச்சுன்னா நம்ம திடா சம்மடுங்கன் வரும். சப்செட்னா திடா சப்செட் இந்த மாதிரி வரும் ஆக்சுவலி. இது பினாஃபியான். இது ரெண்டுமே வந்து கன்சிடர் பினாஃபியான். பங்கா பண்ணிடுவோம். இது வந்து பினாஃபியான் கீழே போகும் நம்ம இதெல்லாம் வந்து ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ ஓகே. பி ஒன்னா வந்து ஆகாசேனா ஆகாஷ் சம்மடுங்கன் jika hasil tambah punca bagi K tolak 3 K tambah 4 sama dengan kosong ialah negatif 1, maka K tolak 3 K tambah 4 sama dengan kosong mempunyai dua punca berbeza. Itulah Akas. Songsang wandhanaka. Okey. Jika hasil jika K tolak 3 K tambah 4 ialah kosong. Tidak நான் highlight பண்றேன். Tidak mempunyai dua punca berbeza, maka hasil tambah punca bagi K tolak 3 K tambah 4 sama dengan kosong bukan negatif 1. Inilah answer. Songsang lah. Iyalah. Nama? Iyalah நீங்க எழுதல சார். இயாலா பார்த்தா புக்கான் போட்டாங்கம்மா. ஏன்னா சொங்சாங்ன்றா நம்ம தப்புன்னு சொல்லணும். நம்ம saya ialah ராவ். நான் சொங்சாங் சொன்னா நம்ம saya bukan ராவ் மாறிடும். ஏலா எடுத்தா புக்கான் வரும். ஓகே சார். ஏன்னா சொங்சாங். புரிஞ்சுங்களா? சோ இது இப்போ நான் கான்ட்ரா பாசிட்டிவ் செய்யணும்னாக்க முதல்ல ஆகாஷ் வந்து இருக்கணும். ஆகாஷ் எழுதுறாங்க. ஆமா ஆகாஷ்ல இருந்து எடுத்து நம்ம இப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும் நம்மளுக்கு. இப்ப நடுவுல திடான்னு போட்டுக்கலாம். திடாவும் புக்கான். ஆமா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரப்ப hasil tambah punca bagi ialah. இப்ப இந்த ialah வராது. bukan negatif 1 maka mempunyai இந்த இடத்துல tidak mempunyai dua punca yang
பர்பேஸ் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து கான்ட்ரா பாசிட்டிவ். ஆகாஷ்ல இருந்து எடுத்து எழுதுவோம் நம்ம இப்ப. அந்த மேல உள்ள திடா வந்து புக்கான் மாத்திடணும், கீழே புக்கான் வந்து திடா மாத்திடணும். ஆகாஷ் இது ஆகாஷ் இருக்கும்போது கான்ட்ரா பாசிட்டிவ். அந்த ஆயத் மாத்தல. ஓகே, ஆயத் மாறுதுல, ஆயத் மினுக்குலாம் bukan negatif 1 இங்க வந்து tidak mempunyai. Dua punca berbeza. Bila C macam answer பாருங்க. Jika ABCD ialah sebenarnya maka AB selari dengan CD. Tapi dah akak pemateran. Jika AB selari dengan CD, maka ABCD ialah sebuah segi 4 selari. Very good. அதுதான் வந்து ஆகாஷ். Jika AB selari dengan CD, maka ABCD ialah sebuah segi 4 selari. Very good. Songsang nak? Songsang nak வந்து jika ABCD bukan sebuah segi 4 selari, maka AB tidak selari dengan CD. Very good. Very good. Correct. Jika ABCD bukan sebuah segi 4 selari, maka AB tidak selari dengan CD. Songsang Ini kontra positif nak? Jika bukan Jika AB selari dengan CD, tidak selari dengan CD, maka ABCD bukan tidak sebuah segi 4 selari. Bukan segi 4. Bukan orang. Very good. Jika AB jika AB tidak selari dengan CD, maka ABCD bukan sebuah segi 4 selari. Tidak bukan வந்து சென்டென்ஸ் பிரகாரத்தை திருத்தம் பண்ண முடியும் எங்க வரும் சொல்லிட்டு. சரிங்களா? சோ அது சொல்ல முடியாது. இங்கடா tidak இங்க புக்க சொல்லலாம். அது சென்டென்ஸ் பிரகாரம் நீங்க பண்ண எழுத முடியும். Kontra positif jika AB tidak selari dengan CD, maka ABCD bukan sebuah segi 4 selari. சரியா? ஓகேண்ணா. இப்ப கீழே வருவோம். ரெண்டாவது செஞ்சிங்களா? ஒண்ணும் இல்ல, நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். Jika 2 ialah faktor bagi 10, maka 10 boleh dibahagi tepat dengan 2. So, இந்த ஆகாஷ் மாத்திரம் என்ன ஆகும்? இப்ப முதல்ல இந்த இம்ப்ளிகேசி இருக்கு. இந்த இம்ப்ளிகேசி ரைட்டா ராங்கான்னு பார்க்கணும். எப்படி ரைட்டா ராங்கா பார்க்கணும்னா இதை மட்டும் பண்ணுங்க. 2 ialah faktor bagi 10. ரைட்டா ராங்கா? அது ரைட் சார். faktornya bahagi. Right benar. Rendaவது 10 boleh bahagi tepat dengan 2. Right or wrong? Tepatnya முடியும் சார். முடியும் சார். Benar. Apa benar sebenarnya benar தான் answer actually. இது வந்து benar. புரிஞ்சுங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது வந்து ஜிக்கு. இப்போ இது வந்து நம்ம மாத்தணும்னா என்ன ஆகும்? Akas warap வந்து jika 10 boleh dibahagi tepat dengan 2, maka 2 betul bagi 10. Ada akas. Songsang warap jika 2 bukan faktor bagi 10, maka 10 tidak boleh dibahagi dengan 2. Hal songsang. Kontra positif kedenanaka jika 10 tidak boleh dibahagi tepat dengan 2, maka 2 bukan faktor bagi 10. Apa yang benar? So, itu mana answer? ஓகே சார். ஓகே ரைட். இப்போ வந்து பி செய்யணும். பண்ணீங்க பி செய்யறப்ப தான் நீங்க யோசிக்கணும். இது வந்து கொஞ்சம் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த த்ரூஃப் ஏ வந்து பிரச்சனை இல்லை, ரெண்டுமே இருந்தாலும் ஓகே. சொல்லுங்க. அந்த 7 பக்கத்துல வந்து புக்கன் தானே வர்றோம் நம்மளா? இப்ப கொந்திபிராசில மாறுதா? மெஜாரிட்டி புக்கான் தான் வரும் ஆக்சுவலி. எஸ். அப்ப கொந்திபிராசி மாறினா நீங்க வந்து அந்த இடத்துல திட்டா தானே போட்டுக்கணும்.
அது இடம் மாறுது. இடம் மாறப்ப முன்னுக்கு இருந்து பின்னால வருதுல. ஆமா திடா தான் வரணும் அங்க. ஆமா புரிஞ்சு புரியுது சொல்லிட்டா. ஏன்னா நீங்க அதுல புக்கான்னு சொல்லிட்டீங்களா, அதான் பார்த்தேன். கொஞ்சம் சரி அப்போ புக்கா சொன்னாங்க. Kontra positif பாருங்க எப்படி வரும்னாக்கா, jika 10 tidak boleh dibahagi tepat dengan 2, maka 2 bukan faktor bagi 10. அப்படி வரும். புரிஞ்சா? எழுதா. சொங்சாங்னா எப்படி சார் அது? kira சொங்சாங்னா jika bukan faktor bagi 10. ஓகே சார். புரிஞ்சா? ஓகே சார். சொங்சாங்னா இது அப்படியேதான் இருக்கும், எதுவுமே மாறாது. இது அப்படியேதான் எழுதுவீங்க. சொங்சாங்னா அப்படியேதான் மாத்தாம அப்படியே எழுதிருங்க. கொண்ட்ரா பாசிட்டிவ் தான் முன்னுக்கு பின்னால மாறும். ஓகே சார். ஓகே இப்ப ரெண்டாவது செய்வோம். ரெண்டாவது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். முதல் நீங்க பாருங்க, முதல் நான் பிரிக்கிறேன். பி வந்து 4 ialah punca bagi X kuasa 2 tolak 16 sama dengan 0. Jika 4 ialah punca bagi X kuasa 2 tolak 16 sama dengan 0. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். X kuasa 2 இந்த நெகட்டிவ் இங்கிட்டு போனுச்சுன்னா என்ன ஆகும்? sama dengan 16 மாறிடும். X இங்க வந்துச்சுனாக்கா kuasa 2 வந்து punca kuasa மாறிச்சுனாக்கா X sama dengan 4. பாருங்க 4 அப்ப இது வந்து கரெக்ட், benar. புரிஞ்சுங்களா? ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 4 bukan punca bagi X tambah 4 X tolak 4 sama dengan 0. இது நம்ம பிரிப்போம். X tambah 4 sama dengan 0ன்றப்ப X sama dengan negatif 4 ataupun X tolak 4 sama dengan 0, X sama dengan positif 4. அப்ப 4 இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் நாலேஜ். இந்த பாப் கொஸ்டின் ப்ரீவியஸ் நாலேஜ் தான். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்ப சப்போஸ் வந்து 7 வரணும், அவங்க புக்கான் போட்டிருக்கான். அப்ப இது வந்து பால்சு. இது பின்னார், இது பால்சோ மாறிடுச்சு. அப்ப ஒன்னு பின்னார் ஒன்னு பால்சு. அப்ப என்னவா மாறும்? அப்ப ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இம்ப்ளிகேஷன் வரப்ப if jika 4 ialah X kuasa 2 tolak 16 sama dengan 0, maka 4 ialah punca bagi X tambah 4 X tolak 4 sama 0 வந்து பால்சு. ஒன்னாவது வந்து ஏன்னா அவன் நிலை kebenaran கேட்கறான்ல, அந்த நிலை kebenaran ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பால்சு, ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பால்சு. இப்போ நம்ம ரெண்டாவது செய்ய போறோம். ரெண்டாவது என்ன செய்ய போறோம்? ஆகாஷ் செய்ய போறோம். ரைட்டா? இப்போ ஆகாஷ் செஞ்சா jika 4 bukan punca bagi jika 4 bukan punca bagi X tambah 4 X tolak 4 sama dengan 0, maka 4 ialah punca bagi X kuasa 2 tolak 16 sama dengan 0. Punca bagi X kuasa 2 tolak 16 sama dengan 0. எப்படி வந்துரும்? புரியுதுங்களா? அப்ப இது மாத்தி வரனால நீங்க பாருங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணல, உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா பாருங்க. முதல் வரப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. கான்ட்ராடிக்டிங்கா முரண்பாடா இருக்கு. பி எக்ஸ் 4 ialah punca bagi இந்த பெர்சமான் கொடுத்துட்டான். கீழே வரப்ப 4 bukan puncaன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஏன்னா இந்த புஞ்சை வந்து ஃபேக்டர் பண்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். X tolak 4 X tambah 4ன்னு வந்துரும். ஏன்னா நெகட்டிவ் 16 வரப்ப வந்து 4 darab dengan 4 நெகட்டிவ் இருக்கு. ஃபேக்டர் செய்யறப்ப இப்படிதான் வரும். ஆக்சுவலி ஃபேக்டரான் கீழல ஃபேக்டரா குவாச 2 சம்பூர்ண இததான் கீழேயும் கொடுத்திருக்கான். இப்ப சோ முன்னுக்கு வந்து ரைட்னு சொல்லிட்டு பின்னால வந்து புக்கான்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல தான் நம்ம பல்சு போட்டிருக்கோம். ஓகேயா? இங்க வரப்ப jika 4 ialah bukan punca bagi, maka ialah punca. அப்ப முன்னுக்கும் பின்னாலையும் வந்து பின்னால ரிவர்ஸ் பண்றதுனால முன்னுக்கு பல்சு முன்னுக்கு செக். நாம நீங்க விட்டுருங்க. இப்ப கான்ட்ரா பாசிட்டிவ் என்ன ஆகுது? இப்ப உங்களுக்கு இது பண்ணல. ஓகே
ஓகே இது புரிஞ்சுச்சுல ஓகே அடுத்து போவோம். அடுத்து என்ன கேக்குறாங்க இப்ப? they asking for songsang வரப்ப என்ன ஆகும் இப்ப? Kenyataan maka sir, jika சொல்லுங்க. empat bukan tidak empat. Okay. Okay, jika empat punca bagi okay. X kuasa 2 X kuasa 2 tolak 16 sama dengan kosong maka 4 இந்த bukan என்ன மாறும் பா? 4 ialah punca. 4 ialah punca. Very good. இங்க வந்து நம்ம இது bukan போட்டுருவோம். இங்க வந்து ialah போடுவோம். bukan ialah மாறிடும். jika 4 bukan punca bagi X kuasa 2 tolak 16 maka 4 ialah punca bagi X tambah 4 X tolak 4. இது வந்து songsang. kontra positif அப்படிதான் வரும், இடம் மாறும். jika சொல்லுங்க. இப்ப ரைட்டான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து அது ராங்னு போடணுமா சார்? ஆமா, பெனாஃபியானா ரைட் ராங் சொல்லணும், ராங் ரைட் சொல்லணும். புரிஞ்சமா இல்லையா? புரிஞ்சு சார். ஓகே, நான் எழுதுறேன். தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நான் songsang செய்யறேன். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு. இப்போ songsang செஞ்சீங்கன்னாக்கா jika சொன்னது ரைட்டு, jika 4 அந்த 7 இடத்துல என்ன இப்ப புக்கானா மாறிடும். ஏன்னா ஆப்போசிட்க்கு மாத்திரம் 4 bukan punca bagi kuasa 2 16 sama dengan kosong maka okay, இங்க வந்து 4 ஆல்ரெடி அங்க புக்கான் தான் இருக்கு. இப்ப அப்ப என்ன மாறும்? மாறிடும். வெரி குட். இப்ப 7 ஆயிட்டு 4 ialah punca bagi X tambah 4 X tolak 4 sama dengan kosong. Correct. இப்படி வந்துரும். இது songsang. இதுவே நான் இப்ப kontra positif. நான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது இப்படிதான் வரும். என்ன நடக்கும்னாக்கா இது வந்து கீழே போயிடும். இது கீழே வந்துரும். மேல வரும். பாத்தீங்களா? அப்படினால மேல கீழே என்ன மாதிரி துருத்தன் மாறிடுச்சு. kontra positif. இது kontra positif, இது songsang. Fully form? ஓகே சார். ஓகே, வெரி குட். கீழே உள்ளது அதே மாதிரி தான் வரும். jika 55 tambah 55 sama dengan 4 kali 5. இது ஆல்ரெடி பால்சு. பின்னால வந்து பால்சு, முன்னுக்கு வந்து பால்சு. 55 tambah 55 110. 4 darab 5 20. Tidak sama lah, palsu ஆயிடுச்சு. Maka 666 tambah 666 sama dengan 6 kali 6 36. அதுவும் பால்சு. ரெண்டு பக்கத்துமே பால்சு. ரைட், ரெண்டு பக்கத்தும் பால்சு வரப்ப அது என்ன மாறும்? அது jika 66 ரெண்டுமே பால்சுனா பால்சு சார். பைரே அப்படிதான் வரணும். சார் அப்ப songsang வந்து kontra positifல வந்து இந்த சமடுங்கன் இல்லன்னு வரும் தானே சார்? ஆமா, சமடுங்கன் இல்லன்னு வரும். சரிங்களா? ஓகே சார். லீமனா என்ன அர்த்தம்? X வந்து 5 விட பெருசா இருக்கு. என்ன நம்பர் சொந்த கொடுங்க? 9 sir. 6 5 sir. 6 7 8 9 10ன்னு போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? sir. ஓகே, இப்ப x சில பேர் இப்படி தீகன்னு சொன்னானக்கா
4, 5, 6, 7, 8 போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஓகே ரைட். இப்ப மேல உள்ள நம்பர் எல்லாம் கீழே இருக்கா? இருக்கு சார். புண்ணியாத்தான் என் முன்னா, ஏன்னா முன்னுக்கு ரிஃபர் பண்ணது பின்னால வருது. புரியுதுங்களா? முன்னுக்கு ரிஃபர் பண்ணது பின்னால வருது. இது கஜாரியான், இது அக்கிபாட். முன்னுக்குள்ள இருந்தா பின்னால போறோம் நம்ம. இதுவே இப்ப ஆகாஷ் கேக்குறப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஜிக்கு எக்ஸ் லிபர் இப்படி தீக மக்கு எக்ஸ் லிபர் இப்படி லீமன்னு சொல்றான். இப்ப எல்லாம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு இடம் மாறிச்சுதானே? இப்ப மாறினது X lebih daripada 3 nak 4, 5, 6, 7, 8, 9 வருது. X lebih daripada 5 சொன்னா 6, 7, 8, 9 வருது. மேல உள்ள நம்பர்லாம் கீழ இருக்கா? ஆமா சார். இல்லையே, 4, 5 வரலையே. மேல உள்ள நம்பர் கீழ வரணும். கீழ மேல உள்ள நம்பர் கீழ பார்க்கணும். இது வரைக்கும் இது மேல உள்ள நம்பர் எல்லாமே கீழ இருக்கு. 6, 7, 8, 9, 10, 6, 7, 8, 9, 10 எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாருங்க 4, 5 மேல இருக்கு, ஆனா கீழ வரல. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? புரியுது சார். ஓகே, அப்ப இது வந்து பல்சு. ஏன் பல்சுனாக்கா மேல உள்ளது எல்லாமே கீழே இல்ல, அப்ப வந்து பல்சு. இது ரொம்ப கிளியரா நீங்க பாக்குற இடத்துல இது வந்து முன்னுக்கு பின்ன. அதுக்குதான் கஜாடியான் அக்கிபாட் படிப்போம். கஜாடியான்ல இருந்து அக்கிபாட் வரணும். இந்த கஜாடியான்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து உள்ள எல்லா ரிசல்ட்ஸுமே அக்கிபாட்ல இருக்குன்றப்ப நம்ம அதை மசூல் பண்ணிக்கலாம். பெத்தோல்ல, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து கஜாடியான்ல உள்ள எல்லாமே வந்து அக்கிபாட்ல இருக்கு. இதுவே ஆகாஷ் வரப்ப திருபாலி ஆகுது. கஜாடியான்ல இருந்த சில நம்பர் வந்து அக்கிபாட்ல மிஸ்ஸிங். அப்போ அதோட கஜாடியான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கஜாடியான்னாக்கா அதோட அக்கிபாட் எல்லாமே வந்திருக்கணுமே, வரலையே அந்த இடத்துல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகுது? பல்சுவா மாறுது. புரியுதா? சோ அந்த கேள்வி வந்து இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். இந்த கேள்வி இப்படிதான், வேற மாதிரி மாறாது. இந்த கேள்வி எப்பயுமே இப்படிதான் இருக்கும். சோ யூ ஹேவ் டு கிளியரா புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த லெப்பேன்றத. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, வெரி குட். ஓகே டன். இப்போ இது புரிஞ்சிச்சு. ஓகே, songsang songsang இங்க படிச்சிருக்கோம். ஓகே, jika x punca kepada x kuasa 3 tolak 1 sama dengan 0, maka x tolak 1 sama dengan 0. Songsang matun apa? Songsang matun jika x Nomor X lebih besar daripada 3. Jika x punca kepada x, okay, jika x punca ke, maka x வந்து satu சொல்றோம். அப்ப எப்படி மாறும் இது? Jika X lebih besar daripada 3 sir. எங்கயா இது? D. So jika sama dengan வருமா சார்? இல்லையா, இது வந்து கணக்கு கிடையாது. இது வந்து ஒரு குஸ்தியனா கொடுத்துருக்கான், ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்ப இது வந்து மேமாங் கரெக்டா வந்துடும். இங்க வந்து jika x bukan punca, jika x bukan punca kepada x kuasa 3 tolak 1 sama dengan 0, maka x tidak sama dengan 1. Songsang. Boleh faham? Okey, இப்ப jika kontra positif அப்ப இது பின்னுக்கு வரும். K simbol மாறும். சிம்பிள் மாறும். அழிய மாட்டேது. jika simbol மாறும், இப்படி இருக்க சிம்பிள் இப்படி வந்துரும். சமடுங்கன்னு மேல சமடுங்கன்னு இல்ல, kosong, maka K kuasa 2 simbol மாறும், kosong இப்படி வந்துரும். இது முத மாதிரிதான். K kurang daripada kosong. K kurang daripada kosongனா -1, -2, -3, kosong வந்து வரும்ல. அப்ப K kuasa 2 kurang daripada kosong. K kuasa 2 வரப்ப இந்த நம்பர் kuasa 2 பண்ணோம்னாக்கா -1 kuasa 2 பண்ணா 1, 2 kuasa 2 பண்ணா 4, 3 kuasa 2 பண்ணா 9. இது kurang daripada வரலையே. மேல வரப்ப ரைட், கீழே வரப்ப ராங். அப்ப இது வந்து sudah jadi palsu. Ini kurang apa tidak ada. Inilah contoh கொடுத்துருக்கான் பாருங்க. contoh இருக்கு வச்சுக்க கணக்குல. Boleh faham?
ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் வந்து டீடைலா போறாங்க, பட் அந்த அளவுக்கு டீடைலா கேள்வி இருக்காது. கேள்வி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் உங்களுக்கு பகமானாலதான் அந்த கேள்வி வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஆக்சுவலி. சோ நீங்க அந்த சிம்பிள் கேள்வி போறப்ப மாறுவேன் ஆக்சுவலி. நான் ஹூஜால சொன்னேன்னா இண்டாக்ஸ் அரோஹான் dengan dedikasi lah. கொஞ்சம் பேர் மாத்திட்டாங்க ஆக்சுவலி. பழைய நேம் வந்து அரோஹான் டெடிகாசி, இப்போ வந்து they change name to khusus dengan umum. khusus umum. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? khususனா என்னது, umumனா என்னது? khususனா குறிப்பிட்டு சொல்றது, umumனா ஜெனரலா சொல்றது, பொதுவா சொல்றது. ஓகே, வெரி குட். khususனா குறிப்பிட்டு சொல்றது, umumனா ஜெனரலா சொல்றது. சோ வெரி குட். contoh சொல்லணும்னாக்கா இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொன்னாங்க எல்லா கீலாங் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து வேக்சின் குத்த போறாங்க. எல்லா கீலாங் ஒர்க்கர்ஸ்க்கும் வேக்சின் குத்த போறாங்கிறது ஊமும். கீலாங் ஒர்க்கர்ஸ்ன்றது எல்லா கீலாங்குக்கும் வந்து ஊமும். பர்டிகுலரா கீலாங் XYZ akan diberi suntikan vaksin, அது வந்து khusus. ஏன்னா பர்டிகுலரா கீலாங் XYZ சொல்றப்ப khusus, பர்டிகுலரா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஊமும்ன்றப்ப ஜெனரலா பேசுறது எல்லாமே. இப்ப இங்க பாருங்க, luas segitiga ABC. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம luas segitiga ABC பேசுறோம். ABCன்னு ஒரு பேர் வந்துருச்சு. அப்ப ABCன்றப்ப இது வந்து எதுக்கு khusus umuma? khusus. Very good. khusus. ஏன்னா they only mention the name. They only have the name with them, right? ஐயோ நிறைய. Okay, right. khusus. இது வந்து semua peristiwa mempunyai keratan rentas seragam. இது வந்து umum. ஏன்னா பிரிஸ்மாக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்கல. பிரிஸ்மாக்கு ஏபிசியோ பிரிஸ்மா இதுவோ இனியோ யாரும் கொடுக்கல. அப்ப ஜெனரலா சொல்றாங்க எல்லா பிரிஸ்மாக்கும் keratan rentas seragam அப்படின்னு. C, semua ganda andua berakhir dengan digit genap. umum sir. Umuma khususa. தெரியலையா? umum சார். umum சார். கன்ஃபார்மா? confirm ஆமா sir. சார். ஓகே, umum. Very good. ஏன்னா இங்க semuanya பேசிட்டா ஜெனரலா சொல்றோம். ஓகே, 15 boleh dibahagi tepat dengan 3. அது khusus. khusus. Very good. பர்టిక్యులரா பேசுறாங்க. 9 + 3 = 7 + 9 khusus. பர்టిక్యులரா அத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. isi pada kubus ialah x kuasa 3. khusus. khusus sir. khusus ah? ஆமா சார். umum. yes sir. ஏன்னா அந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ இல்லாத பட்சத்துல எந்த எக்ஸ்னா வரலாம். குபூஸ் ஏ, குபூஸ் பி, குபூஸ் இனி, குபூஸ் இத்துன்னு சொன்னாதான் நம்ம வந்து பர்டிகுலர் குசூஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நான் ஒரு சொல்றேன், ஒரு செகித்திக்கு ஒரு வட்டம் கொடுக்குறேன். லுவாஸ் புலத்தான் இனி எல்லாம் பாய்ஜே கொசடுன்ற. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபார்முலா. இதுவே வந்து ஜிஜரி வந்து 7ன்னு கொடுத்தேன், அப்போ குசூஸ். நான் ஜிஜரி கொடுக்கலன்னா அது வந்து உமும். ஓகே சார், புரியுதுங்களா? இசி பாட்டு கூபூஸ்னு பேசியிருக்கேன். அப்ப இந்த இது வந்து எல்லா கூபூஸ்க்குமே பொருந்துமே, பர்டிகுலரா ஒரு கூபூஸ் மட்டும் போலையே. சார் சொல்லுங்க. இப்ப அந்த குசூஸ்க்கு என்ன அர்த்தம் சார்? குசூஸ் உமம். அதான் ஏன் குசூஸ்னா வந்து பர்டிகுலரா, அப்ப நான் வந்து உங்களை பத்தி மட்டும் பேசுறேன் அப்பனா அது குசூஸ். நான் எல்லா பத்தி பேசுறேன் அப்ப அது உமும், ஜெனரலா பேசுறது. ஓகே சார். இங்க பாருங்க, எஃப்கேஜில பாருங்க, கூபூஸ்ன்றது ஒரு ஒரு விதமான ஒரு வடிவம், ஒரு ஜாமா, ஒரு பெட்டி. அந்த பெட்டியை பத்தி நான் பேசுறேன். அது எந்த பெட்டி நான் சொல்ல, எல்லா பெட்டிக்குமே இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் பாசிட்டிவ். அப்ப அது வந்து உமும். இதுவே வந்து ஒரு பெட்டி கொடுத்துட்டு அதோட வந்து satu kubus dengan panjang sisinya 3, maka 3 kuasa 3 sama dengan 27. இது வந்து குசூஸ். ஏன்னா பர்டிகுலரா அதோட பஞ்சாங் வந்து நான் 3ன்னு மென்ஷன் பண்ணி செய்யறேன், அப்ப அது குசூஸ். புரியுதுங்களா? புரியுது சார். tinggi bagi silinder P ialah 80. இது வந்து umum. இது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு சார். ஸ்பெசிபிக்கா இருக்குன்னா என்ன வரும்? மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ வந்து khusus சார். Very good, very good. Okay. Semua nombor asas 5 terdiri daripada digit yang kurang daripada 5. Ia asas 5 mention பண்ணிட்டாங்க actually. புரியுதுங்களா?
ஓகே எக்ஸ் தோலர் duo எக்ஸ் tambah 3 இது பிரச்சனை இல்லை, ஏன்னா இதெல்லாம் நீங்க சிலிபஸ்ல படிக்காதனால உங்களுக்கு memang தெரியாதுலாம். எக்ஸ் தோலர் duo எக்ஸ் tambah 3 ialah mempunyai dua punca, right or wrong? Khususnya umumah. சார் இது கையில இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து ஈஸி பாட் ஸ்பேரான்னு பேசுறான், இது வந்து ஃபமில ஃபமில அது வந்து இது வந்து ஸ்பேராவோட ஃபமில, இது வந்து ஸ்பேரா பர்டிகுலரா இந்த ஸ்பேரா சொல்லல, எல்லா ஸ்பேராவும் எந்த விதமான ஸ்பேரா ஒரு பந்து மாதிரி பூமி இருக்குல்ல அதோட ஈஸி பாடுக்கு என்னன்னா இதுதான் ஃபமில. அம்பாட் பத்திகை பாய்ஜே கொசத்திகை ஒரு ஃபமில, எந்த ஸ்பேரா வேணா நீங்க பாய்க்கலாம். அப்ப அது வந்து உமும் ஜெனரலா பேசலாம் அதை பத்தி. பர்டிகுலரா வந்து ஒரு பூமியோட ஈஸி பாடு அப்ப ஜிஜாரி கொடுத்துட்டான், அப்ப அது வந்து குசுஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, ஏன் இது வருதுன்னா பின்னால ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இது வந்து another wordல சொன்னோம்னாக்கா they have the word of the பாருங்க inductive. inductiveனா வந்து கன்சிடர் வந்து உமும். inductiveனா வந்து உமும். remember ஏன்னா மேல நம்ம குசுஸ் உமும் படிச்சோம். ஓகே, inductiveனா வந்து உமும். இதுவே வந்து டிடக்டிவ். எங்க டிடக்டிவ் போட்டுருக்காங்க போலியா? dan hujah deductive. ஓகே, இதா எங்க இருக்கு இண்டக்டிவ் hujah deductive. ஓகே, டிடக்டிவ். ஓகே, டிடக்டிவ் இது வந்து குசுஸ். ஓகே, இதான் நீங்க படிக்கிறீங்க. இப்ப மேல பார்த்துதான், பட் ஆனா பேர் மாறுது. இண்டக்டிவ் டிடக்டிவ். ஓகேங்களா? ஓகே, மிந்தி வந்து இண்டக்டிவ்ன்ற பேர் இல்ல, மிந்தி வந்து அரோஹான்னு சொல்லுவாங்க. இப்ப புது புக் டெக்ஸ்ட்ல சேஞ்ச். இப்ப மிந்தி படிச்சீங்கன்னாக்கா மிந்தி படிச்சவங்களுக்கு தெரியும் இண்டக்டிவ் டிடக்டிவ் இல்ல, மிந்தி வந்து அரோஹான் நம்ம டிடக்டிவ் தான் இருந்துச்சு. இந்த அரோஹான்ற பேரை எடுத்துட்டு they already changed to inductive. inductiveனா வந்து உமும். பேசிக்கலி இண்டக்டிவ்னா இன்ட்ரோடக்ஷன், ஜெனரலா எல்லாத்தையும் பத்தி பேசுவோம், இன்ட்ரோடக்ஷன். அதான் வந்து இண்டக்டிவ். டிடக்டிவ்னா வந்து dedicated to one person, dedicated to one particular things. அதான் வந்து டிடக்டிவ் சொல்லுவாங்க. அதாவது ரிமெம்பர் அது பேர்லயே இருக்கு டிடக்டட். சோ டிடக்டட்னா ஒரு ஆள், dedicated to one person. அதான் வந்து உசுஸ். இண்டக்டிவ் இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோ, உமுமா எல்லாத்தையும் சொல்றதுதான் வந்து இண்டக்டிவ். புரியுதுங்களா? இப்போ சொன்ன மாதிரி பாருங்க, luas sebuah bulatan ialah pi j kuasa 2. இது வந்து இண்டக்டிவ் ஜெனரல். bulatan-ஓட luas வந்து pi j kuasa 2 வந்து இண்டக்டிவ். இதுவே bulatan A mempunyai 7 cm. அப்ப இத வந்து ganti பண்றோம். 22/7 darab dengan 7 kuasa 2. இந்த ஃபார்முலா அப்படியே ganti பண்றீங்க. pi வந்து ஃபிக்ஸ் 22/7 darab dengan 7 kuasa 2. அப்ப இதோட இது வந்து வந்துருச்சு ஈஸி படு. சரி, luas bulatan. அப்ப இது வந்து டிடக்டிவ். எதுக்கு? bulatan A க்கு, பர்టిక్యులர் bulatan. அந்த bulatan பத்தி பேசுறோம், A bulatan பத்தி பேசுறோம். அப்ப A bulatan வந்து they already give something. புரியுதுங்களா? இன்னும் இருக்கு இந்த கேள்வியில. நீங்க பேசிக்கா முதல்ல இண்டக்டிவ் அரோஹன் புரிஞ்சுக்கணும் மத்ததெல்லாம் நம்ம கிளியரா செஞ்சுட்டு போயிடலாம் ஆக்சுவலி. ஓகேவா? semua ganda 6 ialah ganda 2. ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகே, இங்க வரும் இப்ப. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, luas sebuah bulatan ialah pi j kuasa 2. இது வந்து umum. Kesimpulannya khusus. Hujah didaktif. Yena yang didaktifna kita bercakap pasal A. ஓகேவா? சோ hujah எழுதணும், நமக்கு தேவையில்ல. ஓகே, இங்க என்ன கேக்குறாங்க இப்ப? கேக்குறாங்க ஃபார்முலா. அந்த ஃபார்முலா கொடுத்தாலே அது வந்து ஜெனரல் தானக்கா? தானே சார்? ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி என்ன ஃபார்முலா கொடுத்தாலும் வந்து ஜெனரல் தானா? ஆமா, எந்த ஃபார்முலா கொடுத்தாலும் ஜெனரல் தான். ஃபார்முலான்னு வந்து அந்த ஃபார்முலாக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்கல அவங்க, அப்பனா அது வந்து ஜெனரல் தான். இந்த ஃபார்முலாக்கு x வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தா அது வந்து ஸ்பெசிஃபிக் ஆயிடுமா சார்? ஸ்பெசிஃபிக் ஆயிடும். ஆமா, கரெக்ட். நான் பாக்குறேன் எங்க இருக்குன்னு. இதெல்லாம் அங்க போயிடுச்சு அருவானுக்கு. பாருங்க, Raja di sebelah menunjukkan pertumbuhan sejenis sel bermula A pada hari pertama ialah கொடுத்து ஃபார்முலா கொடுத்துட்டான்.
diberi bilangan pertemuan sel இது வந்து inductive general formula தான் இருக்காங்க p t sama dengan 2 kuasa t அது inductive இப்ப dedicated to one particular என்னது yang ke-8 அப்ப அது dedicated ஆயிருச்சு சோ இது வந்து inductive umum இது already jadi khusus dedicated ஏன்னா இது வேற புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த 8 தூக்கி கந்தி பண்ணணும் அப்ப கந்தி பண்றனால we got the answer so இதான் answer இது வந்து umumல so இது gantikan 8 ke dalam yang ini so ganti பண்றப்ப 208 sama dengan 256 அப்ப அதான் answer so அப்ப இது khusus P8 வந்து khusus 256 இது general formula மட்டும் வந்தா general புரியுதுங்களா ஹலோ இருக்கீங்களா விளங்குதா வணங்க சார் இருக்கும் சார் வணங்க சார் tentukan sama ada ujar berikut adalah ujar deduktif. Okey, very good ya. Ujar deduktif ataupun induktif. Semua sudah tirus kurang daripada 90. Paringa, இது வந்து sudah jadi induktif. General, இதான் statement. Sudut tirusna 90 குறைவா தான் இருக்கணும்ன்றது induktif. Sudut PQR ialah sudut tirus. Maka sudut PQR kurang daripada 90. So, apa அது induktifா deduktifா? Deductive. Okay, முன்னுக்கு நான் வட்டம் போட்டுருக்கேன் இது வந்து இண்டக்டிவ் sudut PQR ialah sudut tirus வந்து டிடக்டிவ் இது இண்டக்டிவ் ரெண்டு இருக்குதுல்ல இது டிடக்டிவ் can you see அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு சரி பாருங்க சரி சார் Okey, semua wakil pertandingan sudoku ialah ahli satu matematik. இது வந்து semua எல்லாத்தையும் ஜெனரலா பேசிட்டான். யாரெல்லாம் சுடோக்குல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் pertandingan ahli matematik அப்படின்றான். இது வந்து அப்ப இண்டக்டிவ். மேல முன்னுக்கு உள்ளது இண்டக்டிவ். பின்னால பாருங்க யார பத்தி பேசுறாங்க வந்து ஜமால பத்தி பேசுறாங்க. அப்ப ஜமால் வரப்போ particularly 1% ஜமால பத்தி பேசுறாங்க. அப்ப அது டிடக்டிவா மாறிடும். ஏன்னா அது regarding ஜமால் அப்போ அது டிடக்டிவ் முன்னுக்குள்ள சென்டென்ஸ் வந்து இண்டக்டிவ் பின்னால உள்ள சென்டென்ஸ் வந்து டிடக்டிவ் boleh faham cikgu very good now okay very good okay சொல்லுங்க அவ்வளவு சார் எங்க கன்ஃபியூஸ் ஆகையா எங்க கன்ஃபியூஸ் ஆக சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அது எப்படி அது கண்டுபிடிக்கிறது சார் அந்த இண்டக்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றப்ப அதுல வந்து அவன் எல்லாத்தையும் பத்தி பேசுறானா இல்ல ஒரு ஆளை பத்தி பேசுறான்னு நீ பாக்கணும் அந்த இடத்துல ஒரு ஆளை பத்தி இல்ல ஒரு ஜாமா பத்தி பேசினானா அது வந்து டிடக்டிவ் எல்லாத்தையும் ஜெனரலா பேசினானா இண்டக்டிவ் இப்ப நான் சொல்றேன் pelajar SPM ulangan 2021 akan menerima hadiah istimewa. அந்த இடத்துல நான் யாரை பத்தி பேசுறேன் இப்ப எல்லாத்தையும் பத்தி பேசுறேன் அப்ப அது வந்து umumல எல்லாத்தையும் semua pelajar ulangan SPM 2021 புரியுதுங்களா ஓகே சார் இப்ப இதுல வந்து நான் வந்து பர்டிகுலரா ஒரு ஆளை பத்தி பேசுறேன் நானு ஓகே அந்த ஒரு ஆள் பத்தி பேசுறேன் let's say வந்து Abu akan menerima hadiah istimewa apa அது என்னாச்சு இப்ப டிடக்டிவ் சார் because we can point it out at the Abu புரிஞ்சுங்களா ஓகே சார் அது மாதிரி தான் வரும் இப்ப சோ அந்த சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி இங்க contohs இருக்கு கொஞ்சம் பாருங்க ஓகே now semua faktor bagi 6 ஒன்னாவது கேள்வி tentukan sama ada ujar berikut adalah deduktif atau induktif semua faktor bagi 6 faktor bagi 12 semua faktor 6 ialah faktor bagi 12 அப்ப இங்க வந்து பாருங்க பர்టిక్యులர் யாரை பத்தி பேசுறோம் semua சார் அது இண்டக்டிவ் இது இண்டக்டிவ் ஐயா பாருங்க 6 12 பத்தி பேசிட்டு இருக்கீங்க நம்பர் கொடுத்துட்டாங்க ஆமா 6 12 பத்தி பேசுறப்ப அது எங்க போவோம் இண்டக்டிவ் போவோமா டிடக்டிவ் போவோமா டிடக்டிவ் ஏன்னா ரெண்டுமே பர்టిక్యులர் அவன் எல்லா நம்பரும் பேசலையே பர்టిక్యులரா சூஸ் பண்ணிட்டான் 6 12 அப்படின்னு அப்ப இது வந்து என்ன போவோம் டிடக்டிவ் புரிஞ்சுங்களா ரெண்டாவது பாருங்க
முன்னுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்கான், ஆனா பின்னால வந்து கன்க்ளூட் பண்றப்ப இப்படி கொடுத்துட்டான். அப்ப இது உமுமா குசூசா? முன்னுக்கு பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் நம்பர் வந்திருக்கு, இதெல்லாம் நம்பர் போட்டிருக்கான், ரைட்டா? இதெல்லாம் நம்பர் வருது. ஆனா இந்த ஆயர் முடிறப்ப கன்க்ளூஷன் லாஸ்டா கொடுத்தது வந்து இப்படி வந்துருச்சு. இப்ப இங்க எம் என் இடத்துல நம்பர் இருக்கா, நம்பர் இல்லையா? இல்ல சார். அப்ப அங்க என்ன நம்பர் என்ன வரலாம் தானே? ஆமா சார். அது பொமியில தானே கணக்கு வந்து. அப்ப என்ன ஆகும் இப்ப? இன்டாக்டிவா மாறிடும். ஏன்னா இது ஜெனரல். என்னன்னாக்கா அந்த எம் என் இடத்துல நீங்க யார் வேணா போட்டுக்கலாம், வந்து ஒரு ஃபார்முலரா கொடுக்குறான். அந்த ஃபார்முலரோட புக்தி தான் முன்னுக்கு இருக்கு. இப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது, முன்னுக்கு வந்து புக்தியான அந்த புக்தி எப்படி வந்துச்சுன்ற கணக்கு காமிக்கிறோம். ஆனா இதுதான் ஸ்டேட்மெண்ட். பின்னால மாக்கு பின்னாலதான் அக்கிபாட். அக்கிபாட் வந்து எங்கன்னா இருக்கு? அக்கிபாட் வந்து நம்ம அக்கிபாட் தான் ஃபாலோ பண்றோம். புரியுதுங்களா? அப்புறம் மூணாவது கேள்வி சொல்லுங்கப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது வந்து இப்ப இண்டக்டிவா டிடக்டிவா? இண்டக்டிவ் சார். இண்டக்டிவ். வெரி குட். இதை பாருங்க, டூ அண்ட் என்ன இடத்துல யாரு வேணா கண்டி பண்ணிக்கலாம். முன்னுக்கு ஆஃப்கோர்ஸ் பர்டிகுலரா பேசுறான், ஆனா பின்னால வரப்ப அதை வந்து ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துட்டான். டூ அண்ட் என் சமடுகன் சத்து டூ திக 45 போய்கிட்டே இருக்கு அப்படின்னா யாரு வேணா கண்டி பண்ணலாம். அப்ப இனி சுரஜரி இண்டக்டிவ். புரிச்சுங்களா? ஓகே சார். நாலாவது சொல்லுங்க, இண்டக்டிவ் டிடக்டிவானு? டிடக்டிவ் சார். ஏன் டிடக்டிவ்? ஏன்னா அது கணக்கு அல்ல, அந்த அந்த மேல உள்ளதான் கீழே கொடுத்துருக்காங்க, அதனால. நீங்க இண்டக்டிவ் சொல்லுங்க, டிடக்டிவ் சொல்றீங்களா? நாலாவது டிடக்டிவ் சார். ஏன் பர்டிகுலர் சொல்லுங்க, ஏன் டிடக்டிவ்? கரெக்டா சொல்றீங்க. ஏன் டிடக்டிவ்? ஏன்னா ABCDEFG பேர் கொடுத்துட்டான். அவன் பேசுறது ABCDEFG பத்தி தான் பேசிட்டு இருக்கான், வேற யாரையும் பத்தியும் பேசல. அப்ப அது வந்து ஒன்லி அது ABCDEFG தான் பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப அது டிடக்டிவ். இது வந்து டிடக்டிவ். ஓகேங்களா? அஞ்சாவது டிடக்டிவ் சார். டிடக்டிவ். ஏன் டிடக்டிவ்? ஏன்னா 10 கோசம் 50 பத்தி பேசியிருக்கான், நம்பர் கொடுத்துட்டான். ரைட், நம்பர் கொடுத்துட்டதுனால இது வந்து டிடக்டிவ். வெரி குட். ஆறு வந்து இண்டக்டிவ் சார். இண்டக்டிவ். ரைட், ஏன்னா ஃபார்முலர் இருந்து ஃபார்முலர். ஏது இண்டக்டிவ் சார். ஏன்னா ஃபார்முலர். எட்டாவது டிடக்டிவ் சார். டிடக்டிவ். வெரி குட். ஏன்னா பர்டிகுலர்லி 9 and 72 பத்தி பேசிட்டு இருக்காங்க. 9 டிடக்டிவ் சார். ஏன்னா அவன் பர்டிகுலர்லி 1.5 பத்தி பேசிட்டு இருக்கான். ஏன்னா 1.5 boleh ditulis bentuk pecahan. அப்ப இது வந்து டிடக்டிவ். ஏன்னா அவன் வந்து 1.5 இத பத்தி தான் பேசிட்டு இருக்கான், வேற நம்பர் பத்தி பேசல. பத்தாவது டிடக்டிவ் சார். பண்ணிட்டு நான் எடுக்கிறேன். நானும் ஒரு கால் பண்ணேன். bagi theta. தேத்தான்றது நம்பர் கிடையாது, அந்த நம்பர்ன்றத நீ கன்சி பண்ணிக்கலாம், என்ன நம்பர்னா போட்டுக்கலாம் அப்படின்றான். அப்ப இது வந்து இண்டக்டிவா மாறிடும். நோ வரிஸ். இது வந்து ட்ரிகோனோமெட்ரி பாப்ப, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நோ வரிஸ். ஏன்னா பொங்கனா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது என்னன்னு. சரிங்களா? ஓகே, கடைசி பார்ட் கொண்டு நம்ம இப்ப premis 1, premis 2, kesimpulan. இது ரொம்ப சொன்னாங்க. ஆக்சுவலி நான் ஒரு சொந்த கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணி போறீங்க. Abu pergi kedai. Abu membeli gula. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, முதல் ஸ்டேட்மெண்ட் premis 1, jika Abu pergi kedai maka Abu membeli gula. பாருங்க, ஒன்னாவது premis 1, jika Abu pergi kedai maka Abu membeli gula. இப்ப premis 2, Abu tidak membeli gula சொன்னாக்கா kesimpulan என்னது? பாருங்க. பாருங்க, jika Abu pergi kedai maka Abu beli gula. இது premis 1. premis 2 வந்து Abu tidak membeli gula. அப்படின்னா kesimpulan வந்து என்னது?
Abu membeli gula. நான் அபு tidak membeli gula சொல்றீங்க, ஏன் அபு membeli gulaன்ற? Oh, சும்மா போட்டு பார்த்தேன் சார். இல்ல இப்ப மேல பாருங்க, மேல வந்து ஒரு கஜாடியான் ஒரு அக்கிபாட் கொடுத்துருக்கேன், ரைட்டா? கஜாடியான் நடந்து கடைக்கு போனா கூல வாங்குறாரு, ஆமா தானே? ஓகே. இப்ப அதோட கண்டினியூஷன்ல வந்து நான் ஒரு கூல வாங்கலன்னு சொல்றேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஒரு கூல வாங்கல? Jika Abu tidak pergi ke kedai, maka Abu tidak membeli gula. அதெல்லாம் தேவையில்ல, வர ஒண்ணுதான். அபு tidak pergi kedai. ஏன்னா கடைக்கு போயிருந்தாருன்னா சீனி வாங்கியிருப்பாரு. இப்ப கடைக்கு போலாதனாலதான் சீனி வாங்கல. ஓகே சார். இது வந்து சிம்பிளா சொல்லணும், பிரிமிஸ் 1 பிரிமிஸ் 2 kesimpulan இப்படிதான் வரும். எல்லா வார்த்தைகளுமே ரெண்டு தடவை வரும் பாருங்க. கடாய் 1 2, கூல 1 2, பர்கி 1 2, வெளி 1 2, எல்லாமே இப்படி வந்துரும். சோ அந்த வேர்ட்ஸ் வந்து டபுளா வரணும். எந்த வார்த்தை வரலையோ அதுதான் ஆன்சர்ல வரும். அதுதான் சிம்பிளா சொன்னது ஆன்சர். ஷார்ட்கட்லாம் எப்படி ஆன்சர் பண்ணன்றதுக்கு இது அப்படிதான் வரும். நீங்க இங்கெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் கீழே டிஷ் பண்ற பாருங்க. ஓகே, நேரம் இங்க போயிருவோம். ஓகே, பாருங்க. Semua gandaan 16 ialah nombor genap. 64 ialah gandaan 16. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம சொன்னோம்ல டபுளா வார்த்தை வெட்டிடணும். இப்ப ஓகே, இப்போ gandaan 16, இப்போ 16 வந்துருச்சு, வெட்டிடுவோம். ஓகேவா? அப்ப gandaan 16 போயிருச்சு. அப்ப மிச்சம் என்ன இருக்கு நம்மளுக்கு? இப்ப நம்பர் குணா மட்டும்தான் இருக்கு, ஆமாவா? ஆமா சார். இங்க semua போட்ட இடத்துல கீழே என்ன போட்டான்? இப்ப 64 போட்டான். அப்ப இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண வேண்டியதா. 64 ialah nombor genap. அடுத்தது பாருங்க, semua bola keranjang berbentuk sfera. Premis 2ல பாருங்க, பூமி வந்துருச்சு, berbentuk sfera வெட்டிடுறேன். இப்ப மிச்சம் என்ன இருக்கு? இப்ப semua bola keranjang பூமி. அப்ப semua எடுத்துட்டு பூமி போட வேண்டியது. அப்ப பூமி ialah bola keranjang. இப்ப அடுத்து பாருங்க, jika W kurang daripada 9 maka W kurang daripada 19. kurang daripada 9 வெட்டிட வேண்டியதுதான். அப்ப W வந்து என்ன மாறிடுச்சு? 4 மாறிடுச்சு. அப்ப இந்த W 4 மாறி இங்க எழுதிட வேண்டியதுதான். எல்லாமே டபுளா ரிப்பீட் பண்ணிட்டே போவோம். ஆக்சுவலி புரியுதா இல்லையா? அவ்வளவு இல்ல சார். ஓகே, நான் புரியல சார். ஓகே, நான் எங்க வரேன். இப்ப பாருங்க, முன்னாசா போல வேணாம், அப்புறம் பாப்போம். நம்ம இங்க கன்ஃபியூஸ் பண்ண. ஓகே, இங்க வருவோம். ஓகே, semua nombor bulat ialah nombor nyata. 38 ialah nombor, இது செய்றேன். 30 nombor bulat சொல்றேன் நான். இப்ப என்ன சேமா இருக்கு நான் வெட்டிடுறேன். இப்ப இது சேமா இருக்கு, நான் வெட்டிட்டேன், ரைட்டா? இப்ப என்ன மிச்சம் இருக்கு? இப்ப nombor nyata தான் மிச்சமா இருக்கு, ரைட்டா? இங்க semua பேசியிருக்கேன், இங்க பர்டிகுலரா ஒன்னு பேசியிருக்கேன். இது வந்து இண்டக்டிவ்ல போகுது, இது டிடக்டிவ்ல போகுது. இப்ப ஆன்சர் நான் டிடக்டிவா கொடுத்தாங்க. அப்ப யாருக்கிட்ட 38க்கு போனோம். இப்ப சோ அப்ப ஆன்சர் வந்து 38 ialah nyata. அவ்வளவுதான். இப்ப iங்க பாருங்க, jika AX kuasa 2 tambah BX tambah C mempunyai punca, maka B kuasa 2 tolak 4 SAC lebih daripada kosong. இப்ப கீழே வெட்டிடுவோம். mempunyai punca எடுத்தாச்சு. இப்ப nyata, ரைட்டா? எடுத்தாச்சு. இப்ப ரைட். இப்ப maka இப்ப இதுதான் ஆன்சர். இப்ப ஆனா இங்க வந்து பாருங்க, AX cos 2 BX C ன்னு கொடுத்திருக்கான். இந்த இடத்துல பாருங்க, அந்த A இது சப்போஸ் வந்து இந்த ரெண்டுமே சேம், பட் ஆனா A இடத்துல இடம் மாறிடுச்சு. அப்ப ABC இருக்கிற இடத்துல நம்பர் வந்துருச்சு தானே? அந்த நம்பரை தூக்கி தான் இங்க போடணும். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சோம் குவாட்ராட்டிக்ல. A வந்து எங்க இருக்கும்? X cos 2 முன்னுக்கு இருக்கும், B வந்து X க்கு முன்னுக்கு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுங்க? இப்ப B வந்து என்னது? இப்ப B சமடங்க P. அப்ப P cos 2 tolak 4, A வந்து 2, C வந்து negative 2, lebih atau sama dengan kosong. இதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா சார்? புரிஞ்சு சார். புரியல சொல்லுங்க, கேர்ள்ஸ் சொல்லுவாங்க.
Okey, jika garis lurus Y sama dengan MX tambah C selari dengan paksi X, maka M sama dengan kosong. இந்த விட தான் இங்க வந்திருக்கு. ஆனா இங்க வந்து திடான்னு வந்துருச்சு, இங்க சம dengan இருக்கு. அப்ப இங்கேயே நம்ம கிட்ட சிலாரி ஒரு இடத்துல திடா போட்டு ஆகணும். அப்ப இந்த விடையை திருப்பி நம்ம எழுதணும். ஆனா திடா போட்டு எழுதணும். garis lurus Y sama dengan MX tambah C tidak selari dengan paksi X. அதேதான் இந்த விட அங்க வந்துருச்சு. இந்த விட வந்து கீழே வந்துருச்சு. அப்ப வந்த விட நம்ம திருப்பி எழுதக்கூடாது. ஆனா வந்த விட என்ன மாறுதல் வந்திருக்கு பார்க்கணும். இங்க சமடுங்கன் இருக்கிற இடத்துல அவன் தீடா சமடுங்கன் புனாஃபியன் பண்ணிட்டான். அப்ப முன்னுக்கு உள்ள ஜிக்கவும் நம்ம புனாஃபியன் போட்டு ஆகணும். அப்ப garis lurus Y sama dengan MX tambah C tidak selari dengan paksi X. Boleh faham? Boleh. Boleh Okey, சொல்லுங்க நான் எழுதுறேன். Okey, ஒன்னாவது semua murid 4 amanah menggunakan buku teks digital. Pravina seorang murid 4 amanah. Apa nak 4 amanah? Murid seorang 4 amanah nak vedidak. Murid 4 amanah vedidak. இப்ப என்ன இப்ப ஆன்சர் என்னது? Very good. அவ்வளவுதான். Pravina menggunakan buku teks digital. Very good. Correct. Okay, ரெண்டாவது B கேள்வி. என்ன ஆன்சர்? Jika Kaimeng menjadi Johan dalam pertandingan catur peringkat negeri, maka dia mendapat hadiah tunai 200. Kaimeng menjadi Johan dalam pertandingan catur peringkat negeri. Apa itu அப்படியே வந்துருச்சு. Kaimeng menjadi Johan pertandingan peringkat negeri. Apa answer kesimpulan என்னது இப்ப? Kaimeng mendapat hadiah tunai. Very good. இந்த dia தூக்கிட்டு Kaimeng ganti பண்ணிடுங்க. Kaimeng mendapat hadiah tunai 200. Okay, right. C கேள்வி ke? Jika segi 4 PQRS ialah poligon sekata, maka segi 4 PQRS ialah segi 4 sama. So segi 4 PQRS bukan segi 4 sama. Okay, இதை எடுத்துருவோம் முதல்ல. ஏன்னா இது வந்துருச்சு இப்ப. ஓகேவா? ஆனா புக்கான் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏலா. பாருங்க, segi 4 PQRS இங்க எடுத்துட்டு bukan poligon sekata. Segi 4 PQRS bukan poligon sekata. ஏன்னா சேமா வந்தது potong. ஓகேவா? D என்ன ஆன்சர்? Semua segitiga sama kaki mempunyai satu paksi simetri. Anyone? D answer. Sir. ABC bukan satu paksi simetri. Mempunyai paksi simetri. Bukan, இங்க ஏல தான் ஏன் படிச்சிருக்கேன். ஏல வரப்ப நம்ம புக்கான் தேவையில்லை நம்மளுக்கு. இங்க புக்கான் வந்தனால தான் நான் புக்கான் ஆட் பண்றேன் மேல. ஏலாவா? ABC mempunyai satu paksi simetri. Okay, very good. ABC mempunyai satu paksi simetri. Segitiga ABC mempunyai satu paksi simetri. ஏன்னா segitiga sama kaki வந்துருச்சு. ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்ட் வந்து ரெண்டு தடவை தான் வரணும். ரெண்டு தடவை வந்து ஆகணும். Tabli lebih berdua kali, tabli kurang satu kali lah. Mesti kena ada 2 kali. Apa iya ada beda orang? 3 சொல்லுங்க. N M sama nisbah N bersama dengan 2 nisbah 3. ஆமா, ரைட். ஏன்னா இந்த விடையும் இந்த விட சேம். அப்ப இது வரக்கூடாது. மிஞ்சி என்ன இருக்கு? இது மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அப்படியே தெரிஞ்சுதான். இது F வந்து சார் M. அப்போ 3 சிம்பிள் எப்படி வரும்ப்ப? lebih besar sir. lebih besar. பாருங்க, சிம்பிள் இங்க மாறி இருக்கு. இந்த சிம்பிள் மாறிச்சு பாருங்க. அப்ப நம்மள சிம்பிள் மாத்தி ஆகணும். 2M tolak 9. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சோம். 15 சொங்சாங்களையும் படிச்சோம். அதோட ரெஃபரன்ஸ் தான் இங்க வருது. அதான் நான் சொன்னேன், கேள்வி பர்டிகுலரா அதே மாதிரி வராது. அதெல்லாம் ஹூபோம் கைட் பண்ணி கேள்வி வந்து இங்க வந்து நிக்கும். சோ உங்களுக்கு 2 கேள்வி தான். இம்ப்ளிகாசி, பிரிமிஸ். இதுதான் கேள்வி. இம்ப்ளிகாசி கீழே ஒரு கேள்வி இருக்கும், பிரிமிஸ் கீழே ஒரு கேள்வி இருக்கும். இம்ப்ளிகாசி கீழே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாத்து, புக்கான் பஞ்சாத்து, டான், மஜ்மோ அதெல்லாம் சேர்ந்து இம்ப்ளிகாசி கீழே பூந்துரும். பிரிமிஸ் அது நடுநடு நம்ம என்ன படிச்சோமோ அதெல்லாம் இங்க வந்து பூந்துரும். அந்த கேள்வி நீங்க திருப்பி பார்க்க மாட்டீங்க. அந்த பார்ட் புரியணுன்றதுக்காக தான் அங்க கேள்விகள் நிறைய இருந்துச்சே தவிர அதுதான் கேள்வியே வராது. உங்களோட கேள்வி இப்படிதான் இருக்கு. சில பேர் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு பார்ட்.
உங்களுக்கு இந்த கேள்வி வந்து 3 பார்ட்டா பிரியும். ABC 3 கேள்வி வரும். இது வந்து ஒரு கேள்வி, A ஒரு கேள்வி, B ஒரு கேள்வி, C ஒரு கேள்வி. இந்த பொனாக்குலர் லாஜிக்ல 3 கேள்வி வரும். ஆனா இங்க கேள்வி சிம்பிள் இல்ல. நான் உங்களுக்கு இன்னைக்குள்ள எக்ஸசைஸ்ல அந்த எல்லாத்தையும் போடுறேன். நான் எப்படி கேள்வி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இங்க அந்த கேள்வி இல்ல, கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் இல்ல, பரீட்சைக்கு வர மாதிரி அங்கங்க சூஸ் பண்ணி போடணும். ஒரேடியா இல்ல, எல்லாம் தனித்தனியா இருக்கு, ஒன்னா சேர்ந்து வரல. ஓகே, சோ நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் தேர் ரெடி. ஆல்மோஸ்ட் தேர் ரெடி. ஓகே, now tuliskan இப்போ வந்து பாருங்க premise 2 நம்ம வந்து மேட்ச் பண்ணனும். இப்ப semua garis lurus mempunyai kecerunan sifar selari dengan paksi x. இப்போ என்ன சேமா இருக்கு பாப்போம். selari dengan paksi x, selari dengan paksi x எடுத்துருவோம். selari dengan paksi சார் பத்தி வந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. கிளாஸ் முடிஞ்சுன்னு படம் முடிக்கணுமா? சிபிமா இங்க கீழே கணப்பிச்சு where is the question? Okay, right. So selari dengan paksi x, selari dengan paksi x போட்டோங்களா? இப்போ மிஞ்சி இருக்குது என்னது? இப்ப semua இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? garis lurus AB. சரிங்களா? அப்ப garis lurus AB yang mempunyai kecerunan sifar. அவ்வளவுதான் ஆன்சர். garis lurus AB mempunyai kecerunan sifar. இது selari dengan paksi x வேணாம், ஏன்னா இங்க வந்துருச்சுல, அது வராது. அப்ப இந்த AB தூக்கி உள்ள போட்டுட்டு garis lurus AB mempunyai kecerunan sifar. அதனால கீழே வரப்ப garis lurus AB selari dengan paksi x. அதேதான் கான்செப்ட், டபுளா வரக்கூடாது. இப்ப இது பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெரி ஈஸி. combine 891 ialah gandaan 9, 891 boleh dibahagi tepat dengan 3. அப்ப எழுதிட வேண்டியதுதான். jika, ஆனா இந்த நம்பர் நம்ம எழுத வேண்டாம். jika x ialah gandaan 9, maka x boleh dibahagi tepat dengan 3. புரிச்சுங்களா? ஏன்னா premise 1 ஜெனரலா தான் வரும், அது இன்டக்டிவா நம்ம கொடுக்க வேண்டாம். jika x ரெண்டு சேமா சேர்த்து ரெண்டுமே வேற ரெண்டுமே சேமா இல்ல, வேறன்றனால அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹூஜாவா நம்ம எழுத வேண்டியதுதான். jika x ialah gandaan 9, maka x boleh dibahagi tepat dengan 3. ஓகேங்களா? any questions anyone? இல்ல, ஓகே. அடுத்து பாப்போம். jika polygon P ialah nonagon, maka P mempunyai 9 bucu. இப்ப கீழ என்ன வந்துருச்சு? polygon P mempunyai 9 bucu. So polygon P mempunyai 9 bucu. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? இப்ப polygon ialah nonagon sir. Yes, ialah nonagon. Very good. அவ்வளவுதான் ஆன்சர். Done. Okay, இங்க எழுதுறதா jika x lebih daripada 6, maka x lebih daripada 4. Ya. Jika hari ini hujan, maka suhu bilik adalah kurang daripada 19 darjah. Hari ini tidak hujan. அப்ப hari ini tidak hujan எடுத்துருங்க. ஆனா tidak வந்திருக்கு. அப்ப இது அப்படியே வரும். Suhu bilik adalah tidak ataupun tidak kurang. அந்த மாத்த முடியாது. மாத்தீங்க லெவல்ல மாத்தீங்க. tidak naik பண்ண வேண்டியதுதான். tidak kurang daripada 19. So you cannot change. லெவல்ல மாத்த. நம்ம வந்து tidak bukan மட்டும் நம்ம எடுத்துக்கல. So don't change. So tidak kurang daripada 19 darjah. ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க புக்கான் போட்டிருக்காங்க, நம்ம புக்கான்ல எழுதக்கூடாது. jika x sama dengan 8, maka 3x tolak 8 sama dengan 16. So generally நம்ம எதுவுமே எழுதி ரெடி தான் பண்றது. So இது செய்யறப்ப உங்களுக்கு வந்து how to find the, சொல்லுங்க. அந்த E எப்படி இது பண்ணீங்க? அது நீ தீடா எழுத கூடாதா? தீடா தான் எழுதணும்.
Suhu bila tidak kurang daripada 19. ஏன்னா அவங்க tidak ஆட் பண்ணிருக்காங்க. அந்த மெயின் சென்ட்ரல் பேங்க் tidak இல்ல. இங்க புதுசா tidak வந்திருக்கிறதுனால நம்ம இங்க tidak ஆட் பண்ணணும். ஓகே சார். இத மாத்தாதீங்க. lebih daripada 19 மாத்தாதீங்க. Mesti tidak ataupun bukan. ஓகே சார். சரிங்களா? சோ இதுதான் வந்து premise dengan kesimpulan.